ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் கிருபை புதிதாக இருக்கிறது. காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அங்கும் இங்கு நோய்களும் வியாதிகளும் பரவி வந்தாலும் எங்களுக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையாக இருக்கிறது. காய் ஸ்தோத்திரம். மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நடைபெறினாலும் இந்த கிருபை இரக்கம் தயவு எங்களை விட்டு விலகாமல் இருக்கிறது. காய் ஸ்தோத்திரம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறது. சர்வ வல்லரின் நேரில் தங்குவார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதி உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வார்த்தையின்படியே நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி ரட்சிப்பை காணும்படி செய்வேன்னு சொன்னீரே. நான் அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன் என்று சொன்னீரே. மக்கள் நன்றி. பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி, குழந்தைகள், பேர பிள்ளைகள், வேலை, ஊதியம், வருமானம், செலவு, இவை எல்லாவற்றையும் தேவ பிரசனமும் பிரயாணமும் தேவ பிரசனம் எங்களோடு கூட இருந்தமைக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றின்னு சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அவ்வளோதான் போதும். இயேசுவே, இந்த துதியை ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வானாலே எல்லாம் வீணானா வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வானாலே எல்லாம் வீணானாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவார் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும் கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயங்கிடுமே. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லால். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லால் ரட்சிப்பட வழி இல்லையே. இரட்சகர் இயேசு வழியவரே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை தீராத பாபம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் தீராத பாபம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் குரு சீல் துமந்து தீர்த்தார் ஆயங்களாலே குணமடைய. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எல்லாம் வீண், எல்லாம் மாயை, எல்லாம் வீண். லார்ட், நீங்க மாத்திரம்தான் நிரந்தரம். நீங்க மாத்திரம்தான் எங்களுக்கு
நீங்கள் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு போதும். உண்மையை நம்பி இருக்கிறோம், உண்மையை விசுவாசிக்கிறோம், உண்மையை தஞ்சம் என்று கொண்டிருக்கிறோம். நீரே பரிகாரி, நீரே வழிகாட்டி, நீரே தலைவர், நீரே தகப்பன், நீரே தாய், நீரே மருத்துவர் என்று நம்பியிருக்கிறோம். எங்கள் தேவைகளை சந்திக்கிறவர், எங்களை எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், இல்லாதில் இருக்கிறவர்களை அழைத்து கொடுக்கிறவர், வியாதிகளை நீக்கிறவர், வறுமையை போக்குகிறவர், பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாக்குகிறவர், கடனை நீக்கிறவர், வீடு கட்டி கொடுக்கிறவர், இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறவர், விசா கொடுக்கிறவர், பெர்மிஷன் கொடுக்கிறவர், ஆர்டர் இஷ்யூ பண்ணுகிறவர், நீர் ஒருவர் அதிகாரி, சர்வ வல்லவர், சர்வ வியாபி என்று உங்கள் தஞ்சம் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் ஒரு பெரிய அற்புதம் அடையாளம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே, நீங்க சொல்லியிருக்க நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் என்று. இயேசுவின் நாமத்திலே பிதாவை நான் கேட்கிறோம். பிதாவில் குமாரன் மகிமைப்படும்படியாக நீர் சரீரத்திலே, ஆவியிலே, ஆத்மத்திலே, பொருளாதாரத்தில் ஒரு அற்புதத்தை செய்வீராக. என் கண்கள் பாதிக்கப்பட்டு வியாதிகள் நிறைந்து பலவிதமான ஜுரங்கள், பலவிதமான நோய்களோடு கூட, இருதய வலியோட, சிறுநீரக பாதிப்போட, கை கால் வலிகளோட, பிரச்சனைகளோட, மன அழுத்தங்களோட, குழப்பங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவை மருந்தாக மாறி கர்த்தர் அற்புதம் செய்வீரா. எல்லா துதியும் கனமகிமும் உமக்கு சொல்றோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கடந்த நாட்களாக நாம 26 காண வாக்குத்தத்தங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நியூமரிக்கலாக நம்ம பார்த்து வருகிறோம் என்பதை நீ அறிவீங்க. அதுக்கு முன்பாக ஒரு சின்ன அறிவிப்பு. நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் கமெண்ட்ஸில் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புங்க, அல்லது உங்கள் சாட்சிகளை அனுப்புங்க. அட்லீஸ்ட் ஒரு குட் மார்னிங் அல்லது ப்ரைஸ் லார்ட் அது போடுங்க. அதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவையெல்லாம் தான் நம்முடைய வளர்ச்சிக்கு உதவும். நாம் திட்டம் பண்ணி இருக்கிறபடியே, ஒருவேளை நம்ம எல்லாரும் சேர்ந்து திட்டம் பண்ணி இருக்கிறபடியே கர்த்தருக்கு சித்தமானால் அது சின்ன துறையிலிருந்து, அதாவது யூடியூப்லேருந்து நம்ம இந்த மாஸ் மீடியா டெலிவிஷனுக்கு போகணும்னா நிச்சயமாகவே இதெல்லாம் நமக்கு மிகவும் ஆதாரமாக இருக்கும். எனவே அதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருவரும் நீங்கள் ரியாக்ட் பண்ணணும், பார்த்து உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கும்னா, அல்லது நீங்கள் ஏதாவது இன்னும் அடிஷ்னலாக இதை சேர்க்கணும்னா, இல்லை உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளணும்னா, அட்லீஸ்ட் எனக்காக ஜெபம் பண்ணி நீங்கள் எங்களுக்காக ஒரு வாக்குத்தத்தை அனுப்பணும்னா நிச்சயம் அந்த கமெண்ட்ஸில் நீங்கள் எழுதி அனுப்புங்க. அதை வாட்ஸ்அப்பில் பண்ண வேணாம், யூடியூப்லேயே நீங்கள் எழுதி அனுப்புங்க. அது மிகவும் ஆரோக்கியமாக ஒரு தொடர்பாக இருக்கும். இன்றைக்கு ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 38:5. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். உங்களே என்னை பார்த்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். என்ன பேசினா தெரியும்ல உங்களுக்கு? பேசுகிற வார்த்தை என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். 15 வருஷம் கூட்டுவேன். இதோ ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன். நம்மளுக்கு நியூமரிக்கலாக நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். 15 பற்றி இன்றைக்கு பேச வேண்டும் என்று விரும்பினேன். நாம் நேற்றிலிருந்து, அதாவது நியூ இயர்லேருந்து 1ஆம் தேதியிலிருந்து எப்படிலாம் கர்த்தர் ஆபிரகாமிலிருந்து கோடா கோடியாய் பெருக பண்ணினார், 1000 தலைமுறை மட்டும், அல்லது
நீங்க இப்போது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகும்படி கர்த்தர் செய்தார். கோடா கோடியாய் பெருகி உன் சந்ததியார் பகஞ்சனின் வாசல் வீட்டை சுதந்திரிப்பாங்க. இதெல்லாம் அமேசிங் ப்ராமிஸ். இது சுதந்திரிப்பாங்க. 100 மடங்குல வர வர விருத்தி அடைந்து பஞ்ச காலத்துல மிகவும் பெரியவனானான். தானியேல் 10 மடங்கு சமத்தனாய் மாறி தானியேலின் காரியமோ வென்றால் ஜெயமாய் முடிந்ததுல ஒரு யூத்காக, ரெபேக்கால் ஒரு திருமணத்திற்காக, ஆபிரகாம் அவனுடைய குழந்தை பேருக்காக, ஈசாக்கு விளைச்சலுக்காக அல்லது ப்ராஸ்பெரிட்டிக்காக அல்லது ஃபினான்ஷியல் ப்ராஸ்பெரிட்டிக்காக இதெல்லாம் பார்த்துட்டே வரும். 5 பெஞ்சமினுடைய சாக்கு பையில பொக்கிஷம் இருந்தது. ஒண்ணுமே இல்லாம இருந்தாங்க. உணவு கூட தானியம் இல்லாத இருந்த இடத்துல யோசேப்பின் வழியாக அவங்கள கர்த்தர் கடாட்சித்தார் அல்லது ஹெல்ப் பண்ணார். சாக்குல புதையில் இருந்தது. அவன் பிளேட்ல 5 மடங்கு உணவு இருந்தது. இதெல்லாம் நீங்க மனதில் போட்டுக்கொண்டே இருங்க. அதே சமயத்துல 2 மடங்கு ஆசீர்வாதம் யாக்கோபுக்கும் யோபுவுக்கும் 2 தனியாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பதையும் நீங்க ஒருபோதும் மறவாதீங்க. இன்றைக்கு எசேக்கியா. அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக இருந்தான். அப்போது ஆமோச்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா மிகவும் அழுதான். சுவர்புறமாய் திரும்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உற்சவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். இதே நிகழ்ச்சிய 2 ராஜாக்கள்ல 20ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். நான் அதே வாசிக்கிறேன். எதையாவது ஒரு வித்தியாசம் கண்டுபிடிச்சுன்னா உடனே எழுதுங்க. ஏன்னா இதுதான் மிக முக்கியம். நம்ம காலை தியானத்துல இது மிக முக்கியம். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோச்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உற்சவமாய் நடந்து அது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். டிப்பிக்கலா அந்த 3 வசனமும் சேமா இருக்கு. ஒருவேளை நீங்க ஆங்கிலத்தில் ட்ரை பண்ணி பாருங்க, நைவிலியோ அல்லது கேஜேவிலோ நீங்க ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. டிப்பிக்கலா தமிழ்ல ஆவியானவர் ரொம்ப தெளிவா 2த்தையும், 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தையும் ஏசாயா 38ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த 3 வசனங்கள் அப்படியே இருக்கு. ஏசாயா பாதி முற்றத்து விட்டு அப்புறம் போகிற முன்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இங்க பார்க்கலாம். அப்பொழுது அங்க அதுதான் இங்க மிஸ்ஸிங்க பாருங்க. அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீது. இங்க இந்த பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்பு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, இங்க கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. இதுல வித்தியாசம் என்னன்னா, பாதி முற்றம் அப்படின்னா எவ்வளவு செகண்ட் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஜெபம் பண்ணி எத்தனை செகண்ட்ல அவனுக்கு பதில் கிடைத்திருக்கும். ஒருவேளை நீங்க ஒரு பெரிய அரண்மனையாக கூட அதை கற்பனை பண்ணி கொள்ளலாம், அல்லது சராசரி வீடாக கற்பனை பண்ணி கொள்ளலாம். ஒரு ஹால் என்பது என்ன, ஒரு 20 to 40 அடி இருக்கலாம். அதுக்கு மேல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 20 ஸ்டெப்ஸ் அல்லது 20 செகண்ட்ஸா
ஆஃப் ஆஃப் த ஹால் ஆஃப் த ஹால் அவன் போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இந்த ஜெபம் முடிவில், இந்த 15-20 நிமிஷம் ஜெபம் முடிவில் கர்த்தர் கர்த்தர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்து, தீர்க்க தரிசனமாக கொடுத்து, அதுவும் அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது வென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். வித்தியாசத்தை கவனிச்சிங்களா? நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன். உன் நாட்களோடு 15 வருஷம் குணமாக்குவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பெயர்களிலே மிக முக்கியமான பெயர் என்னவென்று சொன்னால் யெகோவா ரஃபா. யெகோவா ரஃபா. நேற்று அதுதான் நான் முடிக்கும் முன்பு சொன்னேன். 1000 டைம்ஸ் பிளஸ்ஸிங்கில் முடிக்கும் போது சொன்ன விஷயம் அதுதான். எந்த வியாதி, மரணத்துக்கு ஏதுவான எந்த வியாதியும் குணமாக்க ஒருவரால் முடியும்னா அது கர்த்தரால் மாத்திரமே, ஆண்டவரால் மாத்திரமே. ஏற்கனவே நான் உங்களுக்கு நிறைய சாட்சிகள் சொல்லி இருக்கிறேன். நான் அந்த வழியில் இருக்கும்போதும் அந்த ஊழியத்தில் நடந்த விஷயத்தை நான் சொன்னேன். ஒரு கேன்சர் சகோதரி பேஷண்ட், லாஸ்ட் ஸ்டேஜ் பிளட் கேன்சர், போன் மேரோ கேன்சர், அப்படி தான் சொல்லி கூட்டு கொண்டாங்க. கடைசி முடிஞ்சிடும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த வார்த்தையை தான் சொன்னேன். யோவான் 11ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து லாசரு பற்றி சொன்ன வார்த்தை, எந்த வியாதி, அது மரணத்திற்கு ஏதுவான வியாதி அல்ல, தேவனுடைய மகிமை விளங்கும்படியாய் வந்திருக்கிறது என்று மேலும் 2-3 நாட்கள் தாமதப்படுத்தினார். 4வது நாள் வந்து சேர்ந்தார். குணமாக்குற கர்த்தர். இந்த நாளிலே நமக்கு, இந்த வருஷத்துல நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் என்னன்னா, உன்னை குணமாக்குவேன். ஆமென் சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்பதெல்லாம் அவனுடைய செய்கை. கர்த்தருடைய செய்கை என்னன்னா, உன்னை குணமாக்குவேன். ஐ வில் ஹீல் thee. நான் உன்னை குணமாக்குவேன். ஐ வில் ஹீல் யூ. என்ன வியாதி இருந்தாலும் இப்பொழுது இந்த 26ல் நீங்க முழங்காலில் நின்று, அல்லது உங்களால் முடியல நின்று, அல்லது முடியலன்னா உட்கார்ந்து கைகளை உயர்த்தி, முடியலன்னா கைகளை கூட உயர்த்துவான, தலைகளை கவிழ்ந்து கண்ணீரோடு கூட மனதில் இருக்கிற பாரத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்தை இறக்கி, ஆண்டவரே மருத்துவர் இப்படி சொல்றாங்க, இது டயபெட்டிக் குணமாக்க முடியாது, பிளட் ப்ரெஷர் குறையாது, கொலஸ்ட்ரால் நீங்காது, ஸ்டென்ட் வச்சு ஆகணும், பைபாஸ் பண்ணி ஆகணும், மூளையில் இருக்கிற அந்த கட்டி எடுத்தாகணும், இது கேன்சரா இருக்குமோ? சண்டே கூட ஒரு சின்ன குழந்தை, ஒரு பேபி, ஒரு 1 இயர்க்குள்ள இருக்கும், என்னென்னமோ டெஸ்ட் எடுத்தாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க வந்து திடீர்னு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொன்னாங்க சர்ச்சுக்குள்ளார. ஐயா எல்லாத்துலேயும் அந்த அந்த பாப்பாவுக்கு ஏதோ வியாதின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு கடைசியாக ஒரு டெஸ்ட் எடுக்கணும், அதில் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா, நார்மல் அப்படின்னு சொன்னாங்கன்னா, விசுவாசத்தோடு சொன்னேன், நிச்சயம் குணமாக்குவார். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. சாலமோனிடத்தில் சொன்னார், ஆலயத்தில் வந்து யார் அவரை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நீங்க பதில் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி தேவாலயம் திறக்கும் முன்பு சாலமோன் சொன்ன வார்த்தை. இந்த 26ல் வருகிற முதல் வார்த்தை இதுதான். இது வரைக்கும் நம்ம எத்தனையோ எப்படி வர விருத்தி அடைந்தான், பெரியவனானான், 1000 மடங்கு பெருக பண்ணுவார், இதெல்லாம் பெருக்கத்தை பார்த்தோம். கோடா கோடியாய் நீ பெருகுவாய், எல்லாவற்றையும் நம்ம ஃபினான்ஷியலாக பார்த்தோம், ஸ்பிரிச்சுவலாக பார்த்தோம், அல்லது வீட்டை குறித்து பார்த்தோம், அல்லது நிலத்தை குறித்து பார்த்தோம், அல்லது நம்முடைய 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 பொசிஷன், அதாவது நம்முடைய என்ன சொல்லுவோம், சொத்து குறித்து பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் வித்தியாசமா குணமாக்குவேன் என்று சொல்கிறார். ஐ வில் ஹீல் யூ.
இதுவரைக்கும் கண்ட எகிப்தியனை, அவனுடைய வாதை இனி நீ காண மாட்டாய். அதான் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம். இன்று கண்ட எகிப்தியனை நீ காண்பதில்லை. எகிப்தில் உண்டான வாதை ஒன்றும் உனக்கு நான் வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியான கர்த்தர். இந்த உலகத்துல எல்லாருக்கும் வாதை வரணும், எல்லாருக்கும் வியாதி வரும், வாதை வரும். ஆனாலும் அவருடைய பிள்ளைகளுக்கு வரப்பண்ணேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கோவிட் சமயத்துல என்னை சுற்றி பக்கத்துல இருந்த என்னுடைய ரொம்ப நேசிக்கிற அண்ணன், அவருக்கு வந்தது. அவர் அப்ப ட்ரெஷரா இருந்தார். ஒரே வாரத்துல மரித்து போனார். என் பக்கத்துல இருந்த என்னுடைய செக்ஸ்டன், அவனுக்கு கோவிட் வந்தது. அவன் மருத்துவமனை கல்யாணியில் அனுமதிக்கப்பட்டு ரொம்ப சீரியஸா 60% பாதிக்கப்பட்டது என்று சொல்லி மருத்துவர் சொன்னார். ஆனா கர்த்தர் அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். இதில் ஆச்சரியம்னா, என்னையோ என்னுடைய குடும்பத்தையோ, அது என்னுடைய தாயோ, என் தகப்பனையும், என் பிள்ளைகளையும், என் மனைவி தொடவே. காரணம் என்ன? வார்த்தை. குணமாக்குவேன், வரப்பண்ணேன். ஆண்டவரை பத்தி நம்ம பேசும் பொழுதெல்லாம் அந்த வார்த்தையை நீங்க போதும் மறந்துடாதீங்க. அவருடைய தழும்புகளாலே குணமானோம், அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். ரொம்ப அழகான வித்தியாசம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, விண்ணப்பத்தை கேட்டேன், வெரி குட். உன் கண்ணீரை கண்டேன், எஸ். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். என்ன வியாதி அவருக்கு? காலிலே வியாதி. அதான் இங்க போட்டிருக்கு. 10 போட்டார்கள். அத்திப்பழ ஆடை கொண்டு வந்து, பிளவுதான், கால்லாம் சொல்ல, சாரி, மன்னிச்சுக்கோங்க. 7ஆம் வசனம், ஏசாயா அத்திப்பழ அடையை கொண்டு வாங்கள் என்றார். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவின் மேல் பற்று போட்டார்கள். ஏசாயாவை நோக்கி, கர்த்தரை குணமாக்குவதற்கு 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன? 3rd day. அதுதான் சூரிய கடிகாரம் 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும். இதுல வாக்குத்தத்தம் என்னன்னா, எழுதி வச்சுக்கோங்க. 26ல நான் உன்னை குணமாக்குவேன். நிறைய ஆசிரியர்கள் சொல்றாங்க, அது ஒரு கேன்சர் வியாதியாக இருக்க வேண்டும். ஏன்னா ரொம்ப இளம் வயதுல அவருக்கு அது வந்திருக்கிறதாம். இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். அவருக்கு இந்த வியாதி வரும் பொழுது என்ன வயது? அதுக்கப்புறம் 15 வருஷம் எந்த வயதுல அவர் இறந்து போனார்? எழுதுங்க. வேதத்தை தேடி வாசிங்க. அப்போ அதுல நித்திய ஜீவன் உண்டு என்று வேண்டிய சொல். நித்திய ஜீவன் அந்த வார்த்தையை கொஞ்சம் நீங்க, நித்திய ஜீவன் ரொம்ப தமிழா இருக்குது இல்ல? நிலையான நித்தியன்றதுன்னா என்லெஸ் லைஃப் இருக்குன்னு அர்த்தமா. என்லெஸ் லைஃப். பாதி வழியில் எடுத்துக்கொள்ள மாட்டா. ஆமீன் சொல்லுங்க. நீங்க நினைக்கலாம், ஐயோ 26 போயிடுவேன், ஐயோ 26 அவ்வளவுதான் வயசாச்சு. இல்லை. ஆண்டு ரொம்ப தெளிவா சொல்றாரு, இன்னும் 15 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் உனக்கு கொடுப்பேன். நான் சொல்றது வயசானவங்களுக்கு, ரொம்ப வயசானவங்களுக்கு. உங்களுக்கு எத்தனை ஆண்டுகள் வேணுமோ பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் பூரண ஆயுசோடு கூட, மரித்தவங்க பட்டியல்ல மோசே, அதுக்கு முன்னாடி ஆபிரகாம், மோசே, இப்போ ரொம்ப நான் அதுக்கு முந்திலாம் நான் பேச விரும்பல, ஆதியாகமும் அதுல பேச விரும்பல, யோபு, அப்படி நம்முடைய வாழ்க்கையின் இறுதி கட்டம் இருக்கும். பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் இல்லை, ஒருவன் ஆயுசு நாட்கள் 70 வருஷம் இல்லை. கர்த்தருடைய கேலண்டர் படி ஒருவனுடைய ஆயுசு நாட்கள் 120 வருஷம் நீங்க வாழ்ந்து சுகத்திருப்பீங்க. இன்றைக்கு உன்னை குணமாக்குவேன். ஜெபம் பண்ணும். ஆண்டவரே,
என்னை குணமாக்குவேன்னு சொன்னீங்களே, மனதளவில் காயப்பட்டிருக்க குணமாக்குங்க, சிந்தை அளவில் காயப்பட்டிருக்க குணமாக்குங்க, சரீர அளவில் காயப்பட்டிருக்க குணமாக்குங்க, பொருளாதார அடிப்படையில் காயப்பட்டிருக்க குணமாக்குங்க, திருமணமாகாம காயப்பட்டிருக்கிற குணமாக்குங்க, வேலை இல்லாம காயப்பட்டிருக்கிற குணமாக்குங்க, வறுமையில கடன்ல இருக்கிற குணமாக்குங்கப்பா. ஹீல் மீ லார்ட். என்னுடைய உடல் முழுவதும் இரத்த ஓட்டங்கள். நியூ இயர்ல ரெனியூடு ஸ்ட்ரென்த் நான் சொன்னேன் நேற்று. அந்த மாதிரி எங்களுக்கு ரெனியூ பண்ணி கொடுங்க. கழுகுக்கு சமமான வயது திரும்ப கொடுங்கப்பா. இழந்து போட்டோம். புதிய 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 அணுக்களை உற்பத்தி ஆக்குறேன் ஆண்டவர். இந்த வருஷத்துல ஒரு புதிய அணுக்களை உருவாக்கி நெடுநாளாய் வாழ்ந்துற, சுகமாய் வாழ்கிற, ஆரோக்கியமாய் வாழ்கிற கிருபை தார். உன் ஆத்மா வாழ்வதை போல எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிரு. ஆண்டவரே, அதிகாலை ஜெபத்துக்காக ஜெபிக்கிறேன். இதை உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். 5 அப்பம் 2 மீனை போல இந்த பிள்ளைகள் இதுக்கு உதவும். நாங்கள் கூடிய உறவிலே இது தொலைக்காட்சிகளிலே கொண்டு போவோம். உதவி செய்யும். இந்த பிள்ளைகளுக்காக எடுத்துக்கொள்கிற முயற்சி, ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதி. ஜெபக்குறிப்பு எழுதுகிறவர்கள், கமெண்ட் எழுதுகிறவர்கள் சேஷமாய் ஆசீர்வதி. இந்த குடும்பங்களிலே அற்புதம், அடையாளம் நடைபெறட்டும். அவன் இசைக்கியா கேட்டான் அடையாளம். நான் 3ஆம் நாளிலே ஆலயத்திற்கு போவதற்கு என்ன அடையாளம்? என்ன வேணும்? 10 பாகை முன்னிட்டு திரும்பணுமா, பின்னிட்டு திரும்பணுமா? இல்லை கிளாக் ஆன்டி கிளாக் வைஸ் வரணும். கத்தர் ஆன்டி கிளாக் வைஸ் உலகத்தையே பின்னுக்கு தழுகிற என் ஆண்டவர், நாட்களையே பின்னுக்கு தழுகிற ஆண்டவர், என் பூமியின் சுழற்சியே அப்படியே ஸ்லோ பண்ணுகிற ஆண்டவர். ஒரு மனுஷனுக்காக அதை செய்வார்னா உங்களுக்காகவும் அதை செய்வார். நீங்க எசேக்கியாவிட மேலானவர்கள். அதை ஏன் சொல்றேன்? நான் நாளைக்கு அதை சொல்றேன். எசேக்கியாவிட மேலானவர்கள். நாம் எசேக்கியாவிட மேலானவர்கள். எந்த வியாதியானாலும் கவலைப்படாதீங்க, இயேசு இருக்கிறார். ஆண்டவரை, நாங்கள் கேட்ட ஜெபத்திற்கு பதில் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன். உன்னை குணமாக்குகிறேன். உன் நாட்களோடு கூட 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுக்கிறேன். 1,00,00,000, 1000, 100, 50, 15, 10, 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தந்த ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.